ஹாய், குட் மார்னிங். எலெக்ஷனால இன்னைக்கு ஆஃபீஸ் லீவுங்க. ஸோ என்னோட ஹேர் கேரை இன்னைக்கே பண்ண போறேன். சாட்டர்டே அன்னைக்கு பண்ண போறது, பட் இன்னைக்கே பண்ணிடலாம் டைம் இருக்கும் போது அப்படின்றதுக்காக இப்படியே பண்ண போறேன். அது மட்டும் இல்லைங்க, என் ஹேர் கேர் மட்டும் கிடையாது, இந்த எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? ஒரு ஒரு குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் ஒரு கடமை உண்டு. ஒரு விரல் புரட்சி, நம்ம தளபதி சொன்ன மாதிரி. ஸோ மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க, கட்டாயமா ஓட்டு போடுங்க. அது யாருக்கா இருக்கட்டும், எந்த கட்சிக்கா வேணா இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா ஓட்டு போட மறக்காம போடுங்க. இப்போ பிளாக்குள்ள போலாம். என்னோட ஹேர் கேர், என்னோட வீட்டுல இருக்கிற செடி, நான் ரொம்ப தோட்டம் எல்லாம் இல்லைங்க, குட்டி குட்டி செடி வச்சிருக்கேன். அந்த செடியில இருந்து இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் எடுத்து என் ஹேருக்கு ஒரு பேக் போட போறேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது கரிசலாங்கண்ணிங்க. ஸோ கரிசலாங்கண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் அப்பப்போ இதை கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ புது இலையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி எடுத்தாச்சு. கூடவே அடுக்கு செம்பருத்தியோட இலை, அது கூடவே ஒரு கற்றாழை. சூப்பரா கழுவியாச்சு பார்த்தீங்களா? அலோவேரா ஜெல்லு, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு, இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. இது நான் இந்த ஹேர் கேருக்குன்னே இந்த பாத்திரம் வச்சிருக்கேன். நல்லா கொதிக்கும் போது ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து அதுல போட்டுருங்க. கூடவே ரோஸ்மெரி ட்ரை லீவ்ஸ் அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்து அதுலயே போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சு அது பாதிக்கு பாதியா தண்ணி சுண்டட்டும். சிம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரும்போது தண்ணி பாதியா சுண்டி இருக்கும். அது பாருங்க, லோ ஃப்ளேம் பண்ணும் போது உங்களுக்கே தெரியும். தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு. பாத்தீங்கன்னா அது ஒரு ஜெல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா? இது ஃபில்டர் நம்ம அரைச்சிடலாம். செம்பருத்தி, இதெல்லாம் ஆலோவேரா எல்லாத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சிடணுங்க. ஃபுல்லா அரைச்சாச்சு. அதையும் வடிகட்டிக்கலாம். சூப்பரா பேக் ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே கோகோனட் ஆயில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேங்க எப்பவுமே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கையிலேயே. பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளவு ஸ்டிக்கா இருக்கு தெரியுதா? இது இப்ப ஹேர் ரூட், அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணணும். இப்போ ஹேர் செக்ஷன் சிக்கெல்லாம் எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு இந்த பேக்கை அப்ளை பண்ணிடலாம்.
இது வந்து நான் வந்து 30 மினிட்ஸ் ஊற வைப்பேன். உங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா டைம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்துட்டு ஓவர் கோல்ட் ஆயிடும். மேக்ஸிமம் இது வந்து ஃபர்ஸ்ட் சம்மர் டேஸ்ல 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, என்னோட ஹேரை வந்து நான் வந்து 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இப்போ ஹேர் வாஷும் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து டவல் ட்ரை தாங்க பண்ணுவேன். எப்போவுமே ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் வெயில் நாளில் கட்டாயமாக வந்து நான் ஹீட் யூஸ் பண்ணி என் தலையை காய வைக்கவே மாட்டேன். டவல் ட்ரை மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ செமி ட்ரை ஆகிருக்கு, டவல் ட்ரை தான் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஃபுல் ஃப்ரீ இதாகலாம் ஆகும்போது நல்லா வால்யூம்டாக பவுன்ஸியாக இருக்கும், ஹேரு சாஃப்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும், ரொம்ப சாஃப்டாகும், ஃப்ரிஸி ஃப்ரீயாக இருக்கும். கற்றாழை வந்துட்டு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கவங்க தவிர்த்துட்டு கரிசலாங்கண்ணி இலை, செம்பருத்தி இலை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மெரி லீவ்ஸு இதெல்லாம் வச்சு நான் ஒரு பேக் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே வச்சோம்னா தலை பாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தலை பாரம் வந்துடும். ஸோ இப்போ வந்து என்னோடய ஹேர் பேக் ரெடி, நான் ரெடி, எல்லாம் ரெடி. என்னோடய ஹேர் வந்து சூப்பராக அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் ஓட்டு போட கிளம்பிட்டேன். நீங்களாம் இப்போ ஓட்டு போட போகிறீங்க, மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க. இன்றைக்கி முக்கியமான நாள், யாரும் மறந்துடாதீங்க. யாரும் என்னோட கடமையை நான் முடிச்சுட்டேங்க, ஓட்டு போட்டாச்சு. இப்போ என் தலையும் ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கோம் பண்ணிட்டு காட்டுறேன். உங்களுக்கு தெரியுது இல்ல எந்த அளவுக்கு என் ஹேர் வந்து ஃபுல் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நல்ல பவுன்சியா இருக்கும், சாஃப்டா இருக்கும், சுத்தே ஆகாது. இதுதான் இந்த ஹேர் பேக்கோட கம்ப்ளீட் ரிசல்ட். முடி கொட்டல பாருங்க, சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் ஹேர் பேக் இன்னைக்கு தான். என்னோட ஹேர் ரொட்டீன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் மறுபடியும் வேற ஒரு பிளாக்ல உங்களை மீட் பண்றேன். பாய் பாய்.